நாஸ்ட்ராதாமஸ் தந்த வார்னிங் அப்படியே நடக்குது. 2025 தொடங்கும் முன்பே திடீரென பரவும் மர்ம நோய். காங்கோவில் தீவிரமாக பரவி வரும் வினோத நோய் உலக சுகாதார மைய அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் தான் நாஸ்ட்ராதாமஸ் வெளியிட்டுள்ள கணிப்புகள் உண்மையாகி வருகிறதோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்து வல்லுநர்களுடைய தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான நபராக கருதப்படுவர் நாஸ்ட்ராதாமஸ். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தனது புத்தகமான லெஸ் பார்பட்டிக்ஸ் என்பதில் கவிதைகளாக எழுதி வைத்துவிட்டும் சென்றார். விண்வெளி அறிஞர், ஆன்மீகவாதி, தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட இவர் 465 வருடங்களுக்கு முன் எழுதிய இந்த நூலில் எப்போது என்னென்ன நடக்கும் என்பது விலாவரியாக குறிப்பிட்டுள்ளாராம். உலகின் முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் இவர் இலைமறையாக குறிப்பிட்டுள்ளார். இங்கு நிலையில் தான் தற்பொழுது நடந்து வரும் 2025 என்ன நடக்கும் என்ற கணிப்புகளை இவரின் புத்தகத்தில் இருந்து வெளியிட்டுள்ளார். நாஸ்ட்ராதாமஸின் ஒரு பத்தியில் தீவுகளின் ராஜா பலத்தால் விரட்டப்படுவார் என்று கூறுகிறது. அவர் 3ஆம் சார்லஸ் அரசரை குறிப்பிடுவதாக சிலர் நம்புகிறார்கள். சார்லஸ் மன்னரை பற்றி ஒரு பத்தியில் விரைவில் ஒரு பேரழிவுகரமான போர் நடக்கும், அது முடிந்த பின் ஒரு புதிய ராஜா பதவியேற்பார், அவர் நீண்ட காலம் பூமியை பாதுகாப்பார் என்றும் சொல்லியுள்ளார். கொடூரமாக போர்களால் சூழப்பட்டு எதிரிகளை விட மோசமான துரோகங்களால் சில நாடுகள் வீழ்த்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். பழங்கால பிளேக் வெடிப்பை உலகம் எதிர்கொள்ளும். இங்கிலாந்து புத்தாண்டு கொண்டாட்டம் அதிகம் இருக்காது. இதற்கு காரணமாக இந்த பிளேக் அமைந்துவிடும் என்று நாஸ்ட்ராதாமஸ் கணித்துள்ளார். ஏற்கனவே அவரது கோவிட்-19 தொற்று நோய் கணிப்பு உண்மையாகிவிட்டதால் இந்த முறையும் வேறொரு பெருந்தொற்று பரவுமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஏற்கனவே காங்கோவில் தீவிரமாக பரவி வரும் வினோத நோய் உலக சுகாதார மையம் அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் தான் நாஸ்ட்ராதாமஸ் வெளியிட்ட கணிப்புகள் உண்மையாகி வருகிறதோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. காங்கோவில் பெயர் அறியப்படாத மர்ம நோய் ஒன்று பரவி வருகிறது. கடந்த 10 நாட்களுக்குள் இந்த நோய் 143 பேரை கொன்றதாக உள்ளூர் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, சளி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருப்பதாக காங்கோவில் உள்ள குவாங்கோ மாகாணத்தின் துணை ஆளுநரான ரெமி சாகி மற்றும் மாகாண சுகாதார அமைச்சர் அப்பல்லினோர் யூம்பா ஆகியோரும் தெரிவித்துள்ளனர். 200க்கும் அதிகமானோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய எச்சில் மற்றும் இரத்த மாதிரிகளை சேகரித்து நோயை அடையாளம் காண ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவில் தீவிரமாக பரவி வரும் காணப்படாத நோய் பற்றிய விரிவான விளக்கத்தை உலக சுகாதார மையம் வெளியிட்டுள்ளது. இங்கே ஒரு விரைவான சுருக்கம். அதாவது 406 சந்தேகத்திற்கமான நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. 143 இறப்புகள், 100 சுகாதார மையங்களில் 43 வீட்டில் என்றும் பெரும்பாலான கேஸ்கள் குழந்தைகளை தாக்கியுள்ளது. அனைத்து கடுமையான கேஸ்களும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுபவர்களை அதிகம் தாக்கியுள்ளது. அக்டோபர் 24 அன்று முதல் கேஸ் பதிவானது. நவம்பர் தொடக்கத்தில் கேஸ்கள் உச்சத்தை எட்டியதாகவும் தெரிகிறது. ஆனால் பரவல் இன்னும் தொடர்கிறது. கடுமையான நிமோனியா, அதாவது சுவாச பாதை தொற்று, கோவிட்-19, தட்டமை மற்றும் ஈகோலி மற்றும் மலேரியாவிலிருந்து வரும் ஹீமோலிட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம், ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவை பங்களிப்பு காரணமாகும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம். குடும்பங்களுக்குள் பரவக்கூடிய சாத்தியம் அதிகம் உள்ளது. பொதுவாக கிளைமேட் மாறுவதால் ஏற்படும் சீசன் காய்ச்சல் ஏற்படும். அதே போல இந்த நோய் ஏற்பட்டு வருகிறது. இந்த காய்ச்சல் போல இருந்தாலும் காய்ச்சல் இல்லை என்றும் கூறப்படுகிறது. சிலருக்கு மருந்து எடுத்துக்கிட்டாலும் குணமாகவில்லை என்று பேச்சுக்களும் எழுந்துள்ளன. இதற்கான அறிகுறிகள் பின்வருமாறும் சொல்லப்படுகிறது. சளி, இருமல், அதிக காய்ச்சல், உடல்வலி, தலைவலி, தும்பல், மூக்கு அடைப்பு, தொண்டை புண் மற்றும் கண்களில் நீர் வடிதல், மூக்கிலிருந்து தொண்டைக்குள் சளி செல்லுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மக்கள் பலருக்கும் காய்ச்சல் ஏற்படுகிறது. சாதாரண சீசன் காய்ச்சல் போல இல்லாமல் இந்த காய்ச்சல் காரணமாக மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதோடு இது இயல்பு வாழ்க்கையை முடக்கும் விதமாகவும் அமைந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.